transfer. Meet me at the side door. We'll sneak on through the main floor. All night, let's take a shot. Keep moving and we won't get caught. Take the long way home. Tonight we're free to roam. Everything's gonna be alright. Just let go, enjoy the ride. To the top of the world tonight. We're never coming down. Never coming down. No, we're never coming down. Never coming down. High on life, got a good buzz going. I've got no way of knowing what tomorrow's gonna bring me. Not gonna worry. Everything's gonna be alright. Just let go, enjoy the ride. To the top of the world tonight. We're never coming down. மணி இப்போ 8 ஆயிடுச்சு. சூரியன் நான் சொன்ன மாதிரி இந்த திசையில் இருக்குது சூரியன். இப்போ சாப்பிட நிப்பாட்டணும், பசி வந்துருச்சு. கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டுக்கு உள்ளேயே அந்த தண்ணி குடிக்கிற டியூப்பை வந்து சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெல்மெட்டு கீழே வந்து ஏரோடைனமிக்ஸ் லாக்குக்கும் தூசிக்கு லாக்குக்கு வச்சுருக்கோம், உள்ள மைக்கு லொட்டலஸ்க்கெல்லாம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அந்த டியூப்பை உள்ளே விட்டு குடிக்கிறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்போயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் தான் குடிப்பேன். ஆனால் இன்றைக்கி ஏதாவது சாப்பிடணும். ஏதாவது கையேந்தி பவன் மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். எதுவுமே இன்னும் செட் ஆகலை. பார்த்துட்டே இருக்கேன் 15 நிமிஷமாக ரோட்டில். டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி போனால் இங்கே நிப்பாட்டன்னு போவோம். பட் நம்ம இப்போ கேட்சப் பாயிண்டில் போயிட்டுருக்கோம். லஞ்சுக்குள்ளே மதுரை போகணும், இதுதான் டார்கெட். இப்போ நியர்லி நம்ம வந்து பெரம்பலூர் முன்னாடி இருக்கோம். விழுப்புரத்துக்கும் பெரம்பலூருக்கும் நடுவில். சென்னையில் எடுத்தது கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். 200 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு காலை கூட நான் இன்னும் கீழே ஊண்டலை, காலை கூட ஸ்ட்ரெச் பண்ணல கீழே. அந்த சன்ரைஸ் காமிக்கிறதுக்காக லைட்டாக நிப்பாட்டினது தான். அப்போ வண்டி கூட ஆஃப் பண்ணல. ஒரு 150 கிலோமீட்டரில் எப்போயுமே ஸ்டாப் பண்ணிடுவேன் இன்ஜினுக்காக. இன்ஜினுடைய கூல் டவுன் ஆகணும்ல. இப்போ 150லேருந்து கிட்டத்தட்ட அந்த 50 கிலோமீட்டராக சாப்பிட்றதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மரத்தடியாக ஏதாவது வந்து ஒரு கையேந்தி போன மாதிரி கிடைக்குமான்ட்டு. கருப்பட்டி காப்பி கடை சென்னையிலேருந்து படவே அப்படியே திருச்சி வரைக்கும் எல்லா இடமும் வந்துருச்சுவே. பார்ப்போம். இப்போ சில இடங்களில் ரோடு வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சல்லுன்னு மேலே ஏறி இப்போ திருச்சி டு மதுரை, திருச்சி டு சென்னைக்குள்ளே 3 இடத்துல இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 3 இடத்துல இந்த மாதிரி சாலிடாக 90, 100, 90, 100, 110 இப்படியே தான் வந்துட்டுருக்கேன். இன்ஜின் கொஞ்சம் இந்த ஏர்கூலில் ஆகும். பட் இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் காரில் வரப்போ. சல்லுன்னு போனால் ஒரு லாங் எக்ஸ்போசர் கிடைக்கும். லெஃப்ட் எடுக்க போகிறாரா என்ன? இல்லை இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. அதான் அந்த ட்ராவல் டயத்தில் நான் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய வ்ளாகில். ஃபுட்டு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஃபுட் பாய்சன் தான் ட்ராவலருக்கு எனிமியே. அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும், ட்ரிப்பே கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் நம்ம வந்து ஃபுட்டு மட்டும் ப்ராப்பராக கரெக்டான இடத்துல எடுத்துடணும். ரொம்ப லோக்கலாகவும் எடுத்துடக்கூடாது. பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இந்த தட்டு க்ளீன் பண்ணுறது, இது வைக்கிறதுலாம். இட்லி ஓகே, பட் மார்னிங் டிஃபன் ஓகே, நைட் டிஃபன் கூட ஓகே. லஞ்ச் மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி
ஏதாவது இருக்கும், ஏதாவது ஹோட்டல் பார்த்துட்டு நிப்பாட்டி தையல் போன கிடைக்கிற மாதிரி தெரில, ஏதாவது ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டிக்க வேண்டியதான். அடுத்து வரும். எல்லாமே க்ளோஸில் இருக்குது. என்னென்னு தெரியல, ஏதோ தீபாவளி பொங்கல் டயத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது. இதே ஒரு விஷயம், இதில் டைம் இருக்குது, இதில் ஒரு டைம் காமிக்கும், இது ஃபோனோட கண்டென்ட் ஆகி காமிக்கும், இது வந்து கிளஸ்டரில் காமிக்கிறது, டைம் செட் பண்ணுறது தான். ரெண்டும் இண்டிவிஜுவலாக மெயின்டைன் ஆகும், பட் சின்க்ரனைஸாக இருக்காது. ஒரே வண்டியில் வைக்கிற 2 காம்பனண்ட்டை சின்க்ரனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுவும் ஒரு கேப்பு தானே. ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. பட்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். ஆனால் ஒரே கம்பெனி வண்டியோடைய, அதாவது ஒரே பொருள் ஒரே கம்பெனிலேருந்து வரப்போ அவங்களோட பொருள் எதாக இருந்தாலும் சின்க்ரனைஸாக இருந்தால் காமிக்கிற நேரம் ஒரே மாதிரி இருக்கும்ல. இப்போ இது கரெக்டாக, இது கரெக்டாக தெரியாது. அதுக்காக தான் நான் ஃபோனில் பார்ப்பேன் எப்போயுமே. 8:1 3மே தப்பு. இது 8:1 காமிக்குது, இது 8:5, இது 8:11 கிழிஞ்சுது. ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்றது என்னென்னா, நம்ம போக வேண்டிய இடம் 11லேருந்து 12 மணி நேரன்றப்ப நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டணும், லஞ்ச் நிப்பாட்டணும், ஃபியூவலிங்கே ஒரு 2 தடவை இடத்துல நிப்பாட்டணும், அப்புறம் டீஹைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கேயும் ஜூஸ் சாப்பிடணும். இவ்வளோ ஸ்டாப் பண்ணி அந்த 11 to 12 ஹவர்ஸை கேட்சப் பண்ணி சன்ரைஸ் டு சன்செட் வந்து இந்த 12 ஹவர்ஸில் தான் நடக்கும். 5:30க்கு நடக்குது, 5:30க்கு முடியுது. ஸோ காமிக்கிற நேரமும் 5:30 மணி நேரம், ட்ராவல் டைமும் 14 மணி நேரம். ஸோ இதில் எங்கேயாவது ஒரு பிசுறு தட்டினா கூட நம்ம வந்து சன்செட்டை பார்க்க முடியாது. அதனால தான் சன்ரைஸை வந்து சென்னைக்கு அவுட்டரில் வந்து பார்க்குற மாதிரி பண்ணோம். பட் இருந்தாலும் சன்செட்டுக்குள்ளே போகணுன்ற டார்கெட்டில் நம்ம ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ண முடியாது. எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூரியன் வந்து காலம் மாதிரி, காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. அதனால் இங்கே நிப்பாட்டக்கூடாது, இங்கே நிப்பாட்ட டைம் ஆயிரும், அங்கே நிப்பாட்ட டைம் ஆயிரும், அப்படியே சொல்லிட்டு சொல்லி நம்மளும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பெரம்பலூர்கிட்டே வந்துட்டோம். பெரம்பலூர் இன்னும் 15 கிலோமீட்ரு. அங்கே பார்ப்போம், கண்டிப்பாக ஹோட்டல் இருக்கும். பட் நிப்பாட்டிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரிலாம் வேணாம். நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக வண்டி இங்கே ரோட்டில் ஓட்டினாலும் எல்லோரும் ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. மீனிங் கிட்டத்தட்ட 3 வருஷமாக விளாக் பண்ணியிருந்தாலும் வண்டியை பார்த்துக்கிட்டே எப்படி அந்த வடிவேல் வந்து செருப்பு பார்த்துக்கிட்டே சாமி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவேன். ஏதாவது ஒருத்தர் கிட்டே வந்தால் கூட நம்ம யோசிப்போம். ஆனால் நான் கண்டிப்பாக வண்டி கிட்டே வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. என்ன எங்கள் ஒரு அது வெளியூரில் போகிறப்ப நான் மேப்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்க்குறக்கே வருவாங்க. அப்போ பார்த்துட்டே இருப்பேன் வண்டியில் எதுவும் எடுத்துருவாங்களா. கேமராவில் உள்ள சேஃபாக இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும். அதுக்கு பேர் ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு, பிளா பிளா பிளா. இந்த ஏபிடி பஸ்ஸெல்லாம் ஓடுறதே இல்லைங்க இப்போல்லாம். நல்லா ஏபிடி பஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒயிட் கலரு, டயத்துக்கு எடுப்பாங்க. கெண்டியில் ஏறுவேன், பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. கேஎன்ஆர், ஏபிடி நிறையா வந்து நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸெலாம் வந்து வரல. அப்போல்லாம் அந்த ஷாம் ஷர்தார் இதெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் ஓடும். இப்போ பூரா அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் ஓடுது. ஷமீர், ஷாம் ஷர்தார், இந்த மாதிரி ஷாய் இப்படி தான் ஓடுது. பேரே கொஞ்சம் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிளாக இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படியே குறுக்கு வலிக்குது. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மாதிரி வண்டி ஓட்டுறது ஈஸி கிடையாது. இடுப்பு வலிக்கும், கொண்டெரிச்சல் இருக்கும், முட்டி வலிக்கும், கீழே கால் அந்த கியர் போடுற இடங்களில் பிரேக் அடிக்கிற இடத்துல அந்த இடம் வலிக்கும், கையில் வரன்னு ஆகும். ஹெல்மெட் அழுத்தினதில் நெத்திக்கிட்ட ஒரு அழுத்தம் கிடைக்கும், முதுகு வலிக்கும், ஏரோடைனமிக்ஸ் மெஞ்சிக்கிட்டு இந்த ஹெல்மெட்டை மெயின்டைன் பண்ணுறப்ப கழுத்து வலிக்கும். கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோ இருக்குது. இவ்வளோ இருந்தும் இன்னும் மைத்துக்கு ஓட்டுறேன் அப்படின்னா கஷ்டத்தில் தான் ஒரு இஷ்டம் இருக்கும், இஷ்டத்தில் தான் ஒரு இன்பம் இருக்கும், இன்பத்தில் துன்பம் இருக்காது. ஸோ அதுதான் டார்கெட். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, என்னுடைய தாத்தாவுடைய கதையோ பாட்டை மூட்டை கதையோ என் வீட்டில் வந்து மான் கொம்போ இல்லை புலி மூஞ்சோ அப்படிலாம் கிடையாது.
நினைவாக இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய மெமரிஸ் தான். அந்த மெமரிஸ் அழியிறப்ப இதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு இந்த vlogging இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் நான் சமயபுரம்லாம் போனால் ஃபேமிலியோடு உட்காந்து ஏதாவது ஒரு பழைய ஹோட்டலில் இந்த சில ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றப்ப அப்போ ஞாபகம் வரும், சின்ன வயசில் நான் தாத்தா அப்பா சித்தப்பா எல்லாம் உட்காந்து இங்கே சாப்பிட்ருக்கோமே, இந்த ஹோட்டலுக்கு வருவோமே குலதெய்வ கோயிலுக்கு வரப்போ சமயபுரம் வரப்போ அப்படி யோசிப்போம். அந்த எண்ணம் இருக்கும். அந்த ஹோட்டலில் இடிச்சிட்டாங்க சில ஹோட்டல்லாம், இந்த கோரிப்பாளையத்துக்கிட்ட கிங் மெட்ரோ ஹோட்டல் இதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஸோ அந்த நினைவுகள்லாம் அந்த இடங்களில் பில்டிங்கில் இருக்கும். நான் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தா இங்கெல்லாம் நின்றுருக்கோம். மணக்கொள்ளனார் கோயில் போனால் அந்த கண்ணாடியில் பார்த்துருக்கேன், அந்த கண்ணில் திருநீர் இருக்கும், எடுத்து பூசியிருக்கேன். இப்போ நான் வளர்ந்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு நானே ஏதாவது ஒன்று உருவாக்கி வைக்கிறது தான் இந்த மெமரிஸ். சன்ரைஸ் டு சன்செட் ரைடு, கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரைடு, ஆறுபடை ரைடு, இதெல்லாம் என்னுடைய பெஞ்ச் மார்க். என்னோடய குடும்பத்தில் தாத்தா அப்படி பண்ணிட்டாரு, நானும் பண்ணணும், அப்பா பண்ணிட்டாரு, நானும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அதுதானே பிடிச்சவங்களுக்கு படையல் போடுற மாதிரி பிடிக்கணும்ல, பிடிக்கிறத எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. சாப்பாடு விஷயத்தையே எத்தனை நாள் தான் படைக்கிறது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதும் மேலே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்ல. ஆனால் இப்போ எனக்கு தெரியல, எங்கள் தாத்தாக்கு என்ன பிடிக்கும், நாட்டுக்கோழி பிடிக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணால் அவருக்கு ஹாப்பியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தெரியாது. அப்போ நான் தெரிய வைக்கிறேன் என்னோடய பேர பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். இல்லைன்னா இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும்? வரலாறு